ஹாய் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கிராஃப் கலரிங். கிராஃப் கலரிங் அப்படின்னா நமக்கு ஒரு கிராஃப் இப்போ வந்து வேர்டசஸ் வந்து அந்த கிராஃபில் இருக்க வேர்டசஸ்க்கு எல்லாமே நம்ம கலர் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எல்லா வேர்டசஸ்க்குமே கலர் கொடுத்துருக்கணும். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ரெண்டு அட்ஜசன்ட் அடுத்தடுத்து இருக்கிற நோட்ஸ் அந்த வெர்டிசஸ் வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வச்சு பண்ணி எல்லா நோடுக்கும் கலரும் கொடுக்கணும். ஆனால் சேமாக இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து மீன்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற வெர்டிசஸ். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம் கலர்ஸ் அப்படின்னு எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, ஒரு இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு 5 நோட்ஸ் இருக்கிற இடத்துல மினிமமாக எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணணுன்னு தான் பார்க்கணும். ஸோ 5க்கு நம்ம 5 கலர்ஸ் கொடுத்தா ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மினிமமான கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அதை நெக்ஸ்ட் இருக்க 2 வெர்டிசஸ்க்கு வந்து சேம் கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி எம் கலர் யூஸ் பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா எம் கலரிங் ப்ராப்ளம். ஓகேவா? இதில் வந்து டிகிரி ஆஃப் எ கிவன்க ஃபஸ்ட்டு வந்து டிகிரி அப்படின்னு என்னென்னா, இப்போ ஏ அப்படின்னா இதுக்கு 2 கனெக்ஷன் இருக்கா. ஸோ அப்போ அதோட ஏவோட டிகிரி வந்து 2. இப்போ பிக்கு வந்து ஏலேருந்து பிக்கு வருது, பிலேருந்து டிக்கும் போகுது, பிலேருந்து சிக்கும் போகுது. ஸோ அப்போ பியோட டிகிரி வந்து 3. இப்போ ஏவோட டிகிரி இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2. ஏன்னா ஏலேருந்து பிக்கு போகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏலேருந்து சி. சிமிலர்லி பியோட டிகிரி வந்து 3. எதனாலனா பிலேருந்து ஏக்கும் இருக்குது, பிலேருந்து சிக்கும் இருக்குது, பிலேருந்து டிக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் எத்தனை நோட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த எட்ஜஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சு தான் அதோட டிகிரியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு டிகிரி டின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து D+1 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இங்கே வந்து 2 டிகிரி 3 டிகிரிஸ் அப்படின்னு இருக்கும்போது 2 யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 2+1 3 கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த கிராஃபை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பார்க்கும்போது நமக்கு வந்து டிகிரி வந்து 3 தான் கிடைக்குது. ஸோ எதர் யூ ஹேவ் டு யூஸ் 3 கலர்ஸ் ஆர் 4 கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கிராஃப் கலரிங் பண்ணுறோம். அதே மாதிரி எவ்வளோ லீஸ்டான கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோமோ கலர் பண்ணுறோன்னு பார்க்கணும். அந்த மாதிரி கலர் பண்ணப்போ யூஸ் பண்ணுற நம்பர் தான் வந்து குரோமேட்டிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் இப்போ இதுக்கு வந்து நம்ம 3 கலர்ஸ் இப்போ வந்து அந்த குரோமேட்டிக் நம்பர் எப்படி எடுத்துக்கோம்னா, இப்போ சப்போஸ் இங்கே வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6ல் வந்து குரோமேட்டிக் நம்பர் 1ன்னு எடுத்தால் நம்ம ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கலர் வச்சு இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கலர் பண்ண முடியாது. ஏன்னா ஏக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா பிக்கோ சிக்கோ அதே கலர் கொடுக்க முடியாது. இப்போ சப்போஸ் ஏக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துட்டோம்னா பிக்கோ சிக்கோ வேறு கலர் தான் கொடுத்துக்கணும். ஏன்னா ஏவும் பியும் கனெக்ட் ஆகிருக்கு, ஏவும் சியும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து 1ஆக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 2 கலர் யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். 2 கலர் அப்படின்னும் போது இப்போ ஏக்கு ஒரு கலர் கொடுத்துருவோம். இப்போ சப்போஸ் ஏக்கு ரெட்டும் பிக்கு வந்து ப்ளூவும் கொடுத்துட்டோம்னா சிக்கு வரும்போது நம்ம ரெட்டும் கொடுக்க முடியாது, ப்ளூவும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏலேருந்து பிக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, அட் த சேம் டைம் பிலேருந்து சி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 கலர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்க்கும்போது ஏக்கு ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்தோம்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஷியோராக கலர் பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம அதை ஒவ்வொரு கலராக கொடுத்து ஒவ்வொரு நோட்லேயும் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எப்படி அந்த கலர்ஸ் வந்து கொடுக்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஏவா, த்ரீ கலர்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இதுக்காக. ஸோ இப்போ வந்து ஏக்கு வந்து நம்ம ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இட் வில் பி ரெட். ஸோ பிக்கோ சிக்கோ நம்ம ரெட் கொடுக்க முடியாது. ஸோ சிம்பிளாக இப்போ ரெட்டுக்கு வந்து ஆர் எடுத்துக்கலாம், க்ரீன் எடுத்துக்கலாம், ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர் ஜி பி. இதில் வந்து நம்ம வந்து
ரெட்டை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த 2 கலருக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் நம்ம எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணிடலாம். இட் அப் டு அஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இங்கே நம்ம ரெட்டு கொடுக்கும்போது என்னாகும், இந்த நோடுக்கும் நம்ம ரெட்டு கொடுக்க முடியாது, இந்த நோடுக்கும் நம்ம ரெட் கொடுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம ஏலேருந்து சிக்கு கனெக்ஷன் இல்லைன்னா வேணால் நம்ம அந்த இடத்துல ரெட் கொடுத்துக்கலாம். பட் இங்கே கனெக்ஷன் இருக்கிறதுனால இங்கேயும் ரெட்டு இல்லை, இங்கேயும் ரெட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இங்கே க்ரீன் கொடுத்தா இந்த இடத்துல க்ரீன் வந்து கேன்சல் ஆகிட்டு. ஸோ சப்போஸ் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு பிக்கு வந்து க்ரீனே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ போயிடுமா. ஸோ இங்கே ரெட்டு வந்துச்சு, இங்கே க்ரீன் வந்துச்சு. அப்போ சிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, க்ரீனையும் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு சியோட நோடு என்ன ஆகிடுது, டிஃபால்ட்டாக ப்ளூ. ஸோ இங்கே ரெட்டு, இங்கே க்ரீனு, இங்கே ப்ளூ, 3 நோடும் 3 கலர்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது டிக்கு நம்ம பார்க்குவோம். டிக்கு பார்க்கும்போது அதே தான், RGB மேலே இங்கே வந்து க்ரீன் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம டிக்கு என்ன பண்ண முடியாது, க்ரீன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே RGB இங்கே வந்து ப்ளூ இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளூ வந்து கொடுக்க முடியாது. இங்கே வந்து ஒன்றா ரெட்டு கொடுக்கணும், இல்லைன்னா க்ரீன் கொடுக்கணும். இங்கே ரெட்டு ப்ளூ, நெக்ஸ்ட்டு இங்கே ரெட்டு க்ரீனு ப்ளூ. ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இது இருக்குது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா, இங்கே நம்ம ரெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரெட்டு கொடுக்க முடியாது. ஓகேவா. அதே மாதிரி இங்கே ப்ளூ கொடுத்துட்டா we can give either ரெட்டும் கொடுக்கலாம், க்ரீனும் அசைன் பண்ணலாம். நம்ம அதை அசைன் பண்ணுறது வந்து நம்மளோட இஷ்டம்தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ரெட்டே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ப்ளூ இருக்காது. இந்த இடத்துல என்ன ஆகுது, இங்கே டிலேருந்து ஈக்கு வந்து ஒரு நோட் கனெக்ட் ஆகியிருக்கா. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக இந்த ரெட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இங்கே வந்து க்ரீன் ஆகிடுது. இங்கே பாருங்கள், அப்போ ரெட்டு வந்து டியில் ரெட்டுனோடு ஈக்கு வந்து இங்கே க்ரீன் இருக்கிறனால ப்ளூ. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஒவ்வொரு அட்ஜசன்ட் இதுவும் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ இதையே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக இது வந்து நம்ம ரெட்டுன்னு அசைன் பண்ணிட்டோமா. ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா. செகண்ட் ஸ்டெப் வந்து அதே தான். இங்கே ரெட்டு நம்ம வந்து அசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததுக்கு வந்து என்னது, இங்கே க்ரீனு இல்லைன்னா ப்ளூ, இங்கேயும் க்ரீன் இல்லைன்னா ப்ளூ. ஏன்னா இது ஏவுலேருந்து பிக்கு ஆல்ரெடி ரெட்டு கொடுத்துருக்கனால நம்ம இங்கே ப்ளூ இந்த பி நோடுக்கும் சி வெர்டிசஸ்க்கும் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ரெட்டை வந்து அசைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து க்ரீனே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இது என்ன ஆகிடுது, இந்த நோடு வந்து க்ரீன் ஆகிடுதா. நெக்ஸ்ட் அப்போ இங்கே க்ரீன் இங்கே கொடுத்ததுனால சிக்கு இங்கேருந்து இங்கே கனெக்ஷன் இருக்கா. ஸோ அப்போ இதோட அட்ஜசனோட பிக்கு அட்ஜசனோட சி வரதுனால இங்கேயும் வந்து என்ன பண்ண முடியாது, க்ரீன் வர முடியாது. ஸோ நம்ம ப்ளூ அசைன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துட்டோம், ரெட்டு கொடுத்துட்டோம், இங்கே க்ரீன் கொடுத்துட்டோம், இங்கே ப்ளூ. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் இங்கேக்கும் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே க்ரீன் இருக்கிறதுனால ரெட்டு க்ரீனு ப்ளூ, இங்கேயும் ரெட்டு க்ரீனு ப்ளூ, இந்த 3 இதில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இங்கே க்ரீன் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகிடுது, இந்த க்ரீன் கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒன்றா ரெட்டு கொடுக்கணும், இல்லைன்னா ப்ளூ தான் இந்த டி வெர்டிசஸ்க்கு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்கு பார்க்கும்போது அதே தான், இங்கே மேலே சிக்கு வந்து ப்ளூ கொடுத்ததுனால சியோட அட்ஜசன்ட் வெர்டிசஸாக தான் ஈ வருது. ஸோ என்ன பண்ண முடியாது, இங்கே ப்ளூ வந்து கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ரெட்டு கொடுக்கணும், இல்லைன்னா க்ரீன். இதில் வந்து நம்மளோட இஷ்டம் தான். மேபி இங்கே நான் ப்ளூவும் கொடுக்கலாம், இல்லை ரெட்டும் கொடுக்கலாம், மேபி இங்கே ரெட்டு க்ரீன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணோம்னா, டியும் ஈயும் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கனால இங்கே வர அதே கலர் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம திரும்ப கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் நோடு. ஆனால் ஸோ இது அப்படியே இருக்கட்டும்.
ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம ரெட்டு கொடுத்துட்டோம். இங்கே க்ரீன், இங்கே ப்ளூ. இங்கே நம்ம பாசிபிலிட்டிஸ் என்ன எடுத்துக்கோம்? ரெட்டு இல்லைன்னா ப்ளூ, இங்கே வந்து ரெட்டு இல்லைன்னா க்ரீன். ஓகேவா? இப்போ நமக்கு எஃப்க்கு வந்து எது வேணாலும் இப்போதைக்கு நம்ம வந்து எதை வேணாலும் அசைன் பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்ம எந்த நோடு அசைன் பண்ணியிருக்கோம்னு தெரியல. ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ 3மே இருக்கலாம். இப்போ இன்கேஸ் நான் டிக்கு வந்து ரெட்டே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? ரெட் அசைன் ஆகிடும், ப்ளூ வந்து போயிடுமா? ஸோ அப்போ இங்கே வந்து ரெட் அசைன் ஆகிடுச்சா? அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இது ரெட்டு அசைன் பண்ணிட்டோம். இது வந்து பிக்கு வந்து க்ரீனு, சிக்கு வந்து ப்ளூ, டிக்கு வந்து ரெட்டு. ஸோ இங்கே ரெட்டு வரதுனால இங்கே ஈக்கு என்ன ஆகிடும்? ரெட்டு இல்லைன்னா க்ரீன் தான் நம்மளோட பாசிபிலிட்டி. இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு க்ரீன் ஆகிடுதா? ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ இங்கே வந்து லாஸ்ட் நோடு எஃப்க்கு பார்க்கும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி தெரிஞ்சு வச்சா ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே. ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு சைடும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் போது என்ன ஆகுது? இங்கே வந்து ரெட்டு, இங்கே வந்து என்னது? டி வெர்டெக்ஸஸ்க்கோட கலர் வந்து ரெட்டு. ஸோ இது ரெண்டு அட்ஜசண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ரெட்டு இங்கே வராதா? அடுத்தது க்ரீனும் ஈயும் எஃப்பும் நமக்கு அட்ஜசண்ட்டாக கனெக்ட் ஆகியிருக்கா? ஸோ அப்போ இங்கே இருக்க க்ரீனு வராதும் போது நமக்கு எஃப்போட கலர் வந்து ப்ளூ. இப்போ இன்னொன்று என்ன செக் பண்ணோம்னா, இப்போ ஒவ்வொரு வெர்டிசஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் ரெண்டுக்கு சேம் கலர் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஏலேருந்து பிக்கு பார்க்கும்போது இது ரெட்டு, இது க்ரீனு. ஏலேருந்து சிக்கு பார்க்கும்போது இது ரெட்டு, இது ப்ளூ. ஸோ ஒன்றோட ஒன்று பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே சேம் கலராக அட்ஜசண்ட்டுக்கு வரல. ஸோ அப்போ நமக்கு 3 கலர் வச்சே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கிராஃப் கலரிங் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் இந்த இதில் நமக்கு இந்த சினாரியோவில் பண்ண முடியாமல் இதை இப்போ வந்து இப்போ பியும் ஈயும் கனெக்ட் ஆகிருக்கு, டி ஒன்றோட ஒன்று இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளால் கலரிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னென்னா, இப்போ நம்ம 3 கலர்ஸ் யூஸ் பண்ணோம், அங்கே வந்து 4. அப்போ இங்கே குரோமேட்டிக் வேல்யூ வந்து 3னா 3 கலர்ஸ் வச்சுவே நம்ம என்ன பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கிராஃப் கலரிங் எப்படி பண்ணுறோன்னு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ பார்க்க போகிறோம். ட்ரீனா நமக்கு ஏற்கனவே தெரியும், மேலே ஒரு நோடு இருக்கும், அதை அப்படியே சப் நோடாக ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏக்கு வந்து ஒரு கலர் அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து எந்த கலராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஏக்கு வந்து நான் ரெட்டை வந்து இங்கே கலர் பண்ணிட்டேன்னா, ஏக்கு வந்து ரெட்டு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ ட்ரீனா என்னது? லெஃப்ட்டு, ரைட்டு அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தது நமக்கு இங்கே வந்து ஏவோட நோடா, அடுத்தது வந்து பி. ஏலேருந்து நமக்கு எத்தனை இது போகுது? 2 தான் போகுது. ஸோ பிக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பியோட நோடுக்கு வந்து நம்ம 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குதா? ஒன்று நான் ரெட்டு கொடுக்க முடியும், இல்லைன்னா க்ரீன் கொடுக்க முடியும், இது ப்ளூ. ஆல்ரெடி இங்கே நான் ஏக்கு என்ன பண்ணிட்டேன்? ரெட்டு கொடுத்துட்டதுனால இந்த இது போயிடுதா? ஸோ இங்கே வந்து ரெட்டு எனக்கு வாய்ப்பே கிடையாது பியோட நோடுக்கு. ஓகேவா? அப்போ ஒன்றா நான் வந்து பி நோடுக்கு வந்து என்ன பண்ணணும்? க்ரீன் கொடுக்கணும், இல்லைன்னா ப்ளூ கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ளூக்கு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது சிக்கு என்னென்ன கலர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீ என்ன அது? இந்த ட்ரீ இங்கேயே கட் ஆகிடுச்சா? அதுக்கு அடுத்தது க்ரீன்லேருந்து பார்க்கும்போது நமக்கு 3 ப்ராபபிலிட்டி தான், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஓகேவா? ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து சிக்கு வந்து என்னது? ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து ரெட்டு ஏக்கு கொடுத்ததுனால என்ன பண்ண முடியாது? ரெட்டு நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி பிலேருந்தும் சிக்கு இருக்குதா? அப்போ பிக்கு நம்ம க்ரீன் கொடுத்ததுனால இங்கே என்ன பண்ண முடியாது? க்ரீன் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஒரே ஆப்ஷன் சிக்கு என்ன கொடுக்க முடியும்? ப்ளூ மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்த நோடு டிக்கு அப்போ இதுலேருந்து தான் செயின் ஃபார்ம் ஆகுது. திரும்ப ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த ரெட், க்ரீன், ப்ளூவில்
நெக்ஸ்ட் இங்கே கனெக்ட் ஆகிக்கிறது எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பியும் டியும் கனெக்ட் ஆகி டியும் இ வந்து இனிமேல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பி கூட கனெக்ட் ஆகிருக்கனால பியோட வேல்யூ என்ன, பிக்கு நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், க்ரீன். ஸோ அப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்ன ஆகுது, க்ரீன் இங்கேயே இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ ஒன்றா நான் ரெட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ப்ளூ கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரெட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ரெட்டுக்கு அடுத்தது நோட்டுனாது ஈக்கு 3 பாசிபிலிட்டிஸ், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இப்போ இ வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க, ஒன்று வந்து டி கூட கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து சி. டியோட வேல்யூ நம்ம என்னென்னு கொடுத்துட்டோம், ரெட்டு கொடுத்துட்டோம். அப்போ ரெட்டு இங்கே என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு கொடுத்துட்டோம், க்ரீனு, ப்ளூவு, ரெட்டு. ஸோ இங்கே நம்ம வந்து டிக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், ரெட்டு அசைன் பண்ணதுனால நமக்கு ஈவுக்கு வந்து நம்ம ரெட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து க்ரீனும் ப்ளூ தான் இருக்குது. இதுலேயும் நம்ம இன்னொன்று என்ன செக் பண்ணோன்னா, இ வந்து மேலே சி கூட கனெக்ட் ஆகிருக்கு. சிக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ப்ளூ. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ப்ளூவுக்கும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ நமக்கு ஈக்கு ஒரே இதுதான் என்னது, க்ரீன் மட்டும்தான் பாசிபிலிட்டி. அதுக்கு அடுத்தது எஃப்க்கு அப்போ க்ரீன்லேருந்து 3 ஆப்ஷன் தான், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இப்போ எஃப் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். எஃப் வந்து டி கூட கனெக்ட் ஆகிருக்கா. டிக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், டிக்கு வந்து ரெட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, ரெட்டு நம்ம அதுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி எஃப் வந்து இ கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஈக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், க்ரீன். ஸோ இப்போ க்ரீனுக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ எஃப்க்கு வந்து பி, ப்ளூ கலர் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ இது நீங்கள் ப்ளூ, இப்போ பி வச்சு பிக்கு நம்ம க்ரீன் அசைன் பண்ணோம், அதே ப்ளூ அசைன் பண்ணால் இதே மாதிரி கிராஃப் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரெட்டு டிக்கு வந்து ரெட் அசைன் பண்ணுவோம், அதுவே நீங்கள் ப்ளூ வச்சு போனீங்கன்னா அதுக்கு ஒரு கிராஃப். ஸோ எந்த கிராஃப் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு என்ன ஒரே ஒரு இது, சேம் கலர்ஸ் வந்து 2 அட்ஜஸ்டன்ட் இதுக்கு இருக்கக்கூடாது. இது மட்டும்தான். அப்போ நமக்கு இதில் வந்து அதே சேம் இது ஃபார்ம் பண்ணிட்டோமா. இதுதான் கிராஃப் கலரிங். ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன கலர் கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ.